வீக்கெண்ட் ரீச் ஆகும். வணக்கம், மீண்டும் ஒரு யூடியூப்பில் உங்களை சந்திக்கிற மாழ்ச்சி கர்நாடக பிறகு வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், ரீச்சாவில் வந்து MI1 ரக மிளகாய் சாகுபடி பெரிய அளவில் எல்லாம் கொஞ்சம் கண்டு பரிச்சாத்தமாக வந்து வச்சிருக்கு. இதில் என்னத்தை காட்ட போகிறோம்னு சொல்லி சொன்னால், இது முழுக்க இயற்கை உரங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட பச்சை மிளகாய். கண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே செழிச்சு நிற்குது. பக்கத்தில் வந்து காடை கூடு இருக்குது. அதை கட்டிட்டு காட்டப்போ அந்த நீட்டை அப்படியே காடை கூட அந்த காடை கூட்டில் இருக்கக்கூடிய காடையின் கழிவுகள், காடையின் உண்ணிகள், இந்த கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இதுக்கு உரமாக போட்டு இதில் இருந்தால் இந்த கண்டுகளை வர வைக்கணும். இங்கால கத்திரிக்காய் கண்டு நிற்குது, இங்கால கத்திரிக்காய் கண்டு நிற்குது, அங்கால கரிமிளகாய் நிற்குது, இங்கால வாழை வச்சுருக்கா. இது ஒரு அக்கா வந்து இந்த காடை கூட பார்க்குற அக்கா வந்து பகுதி நேரமாக ஒரு வீட்டு காடின் ஒன்றை செஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் அந்த இடத்துக்கு விளைச்சல் செழிப்பாக இருக்குது. இந்த கண்டை இந்த மிளகாய் இருக்க காட்டுங்க. அப்போ எவ்வளோ மிளகாய் இதில் வந்திருக்குன்னு பாருங்க. இது வந்து ஒரு 2 கிழமைக்கு ஒருக்கா பிடுங்கக்கூடிய மாதிரியான வசதி இருக்குது. இது வந்து எந்த அளவு நீளம்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய மிளகாண்டு. ஸோ இதை வந்து ஏன் உங்களுக்கு வீடியோ காலில் காட்டுறேன்னு சொல்லி சொன்னால், ஏதாவது வீட்டில் ஒரு தோட்டங்களை ஒரு 50 கண்டை வச்சு அதில் ஒரு மிளகாயை கொண்டு போய் கிலோ 600 போகும். அப்படி சந்தையில் விற்கலாட்டி அதை மிளகாயை ஊறுகாயை இதை போட்டு ஒரு மிளகாயை போட்டு இதை செஞ்சு முன்னோருங்க. சும்மா இருந்து சோம்பறியாக இருக்காமல் சின்ன வேலையில் நீங்களாம் செய்யணுமன்றதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வெயிலுக்கு 2 இந்த வீடியோக்கள் எடுத்து போடுறோம். வேறு ஒரு பிரயோசனம் இல்லை, சரிதானே? ஸோ நீங்களும் ரீச்சாக்கு வரைக்கும் இதில் பார்க்கணுமான்னு சொன்னால் வந்து சுற்றி பாருங்க. தனியாக வந்து தாஜ்மஹாலை பார்த்து போட்டோ எடுத்துகிட்டு போகாமல் இந்த விவசாயங்கள் என்ன முறையில் செய்கிறோம், என்னென்ன இயற்கை உரங்களை பயன்படுத்துகிறோம், இயற்கை உரங்களை எப்படி செய்கிறோம், போகிறோம் என்ற விஷயங்களை வந்து இங்கே இருக்கிற பிள்ளைகளோட காட்சிங்கண்டா எல்லாம் காட்டி வழங்கப்படுத்துகிறோம். அது உங்களுக்கு பலன் தரும். நீங்களும் வீட்டை போய் ஒரு குட்டி ரீச்சாக உருவாக்கலாம். முயற்சி ஒன்று தான் எங்களுக்கு விடிவை தரும். இல்லை அப்படியே சாப்பிட்டு படுத்திருக்க போகிறோமான்னு சொல்லி சொன்னால் வாழ்க்கையில் முன்னேறவே இல்லாது, சரிதானே? பாருங்கள், ஒரு 7-8 மரத்தில் எவ்வளோ காய் வந்திருக்குன்னு பாருங்கள். காயின் சைஸை பாருங்கள், அவ்வளோ பெரிய காயண்டு. இப்போ எல்லா காயும் பிடுங்கல, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மட்டும் தான் பிடுங்குறோம். இது எங்களுக்கு எங்களோட சமையலுக்கே வந்து ஏராளமான மிளகாய் ஒரு நாளும் தேவை. 2 ரீச்சாக்கில் ஒரு பெரிய 7 ரெஸ்டாரண்ட் இருக்குது. மற்றது இங்கே வேலை செய்கிற ஆக்களுக்குரிய சாப்பாடுக்கு தேவையான மிளகாய் 2 பாக்கைக்கு எங்களுக்கு ஒரு 3-4 கிலோ மிளகாய் ஒரு நாளும் தேவை. அதனால் சந்தையில் வேண்டாமல் எங்களோட மிளகாயே பிடுங்கி நாங்கள் சமைக்க ஒரு ரெட்டிப்பி மகிழ்ச்சி இருக்குமே. வீட்டு தோட்டத்தில் பிடுங்கி சமைக்க ஒரு சந்தோஷம் எல்லாம். அதை கிடைக்கிற நானும் வந்து பிடுங்கி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படி கட்டிட்டு போகாமல் ஒரு லைக்கை போட்டு ஒரு ஷேரை போட்டிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் 4 பேர் கூட பார்க்கலாமல்லோ. கொஞ்சம் விட்டு போடுங்கவா. இந்த அக்கா பேசுகிறா, நான் இதோட நிப்பாட்டேன், கோவம் வந்துடுது. அந்த மிளகாயில் கை வைக்க வேணாம்னு சொல்லிட்டான். ஸோ நீங்கள் வேட்க விறுவிறுக்க யாழ்ப்பாணத்தில் அப்பால வெயில் அடிக்குது. ஆனால் என்ன வெயில் அடிக்கானா மழை பெஞ்சான்னா இந்த பெரிய இடத்த வந்து பராமரிக்க வேண்டிய தேவை இருக்குது, பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த மாதிரியான சின்ன விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்றதுல சந்தோஷம். ஏன்னு சொல்லி சொன்னால், தனியாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கடந்து போயிடல. நிறைய பேர் இங்கே வந்து கண்டுகளை வாங்குறீங்க, நிறைய பேர் வந்து இந்த விவசாயத்தை பார்க்குறீங்க. உங்களோட வீட்டில் சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துறது ரீச்சாண்டேக்கில் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. சமீப காலத்தில் கூட மட்டக்களப்பிலேருந்து ஒரு பையன் ஒரு தம்பியால் வந்து நிறைய கண்டுகள் எல்லாம் வேண்டி கொண்டு போய், உங்களோட வீடியோ பார்த்து தான் நான் ஒரு தோட்டம் செய்யணும் கொண்டு ஆசைப்பட்டு நான் வந்து இவ்வளோ கண்டையும் வேண்டி கொண்டு போய் வைக்க போகிறேன்னு சொல்லி வரைக்கும் எங்களுக்கு உண்மையில மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களோட நோக்கம் வந்து சமூகத்தில் ஏதாவது சின்ன மாற்றத்தை கொண்டு வரணும் என்றால்தான் அந்த மாற்றம் உங்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் அடக்கமாக இருந்தால் ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரையும்